வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ணலாம். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா 2 நாள் பயணமாக தமிழகம் வந்தார்ல. 4-5 தமிழகத்தில் இருந்தார். 4ஆம் தேதி புதுக்கோட்டையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா திருச்சியில் பொங்கல் விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணார். அது முடிந்த பிறகு மதியம் டெல்லி புறப்பட்டு போனார். இதில் சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் டெல்லி போகும்போது தன்னுடைய விமானத்தில் அண்ணாமலை அவர்களையும் கூட கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. டெல்லியில் இன்னைக்கு அமித்ஷாவுக்கு என்ன முக்கியமான ப்ரோக்ராமு? நேஷனல் சிஎஸ்ஆர் கான்க்ளேவ் நடக்குது. அதை இனாகிரேட் பண்ணுறாரு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. அண்ணாமலைக்கு என்ன வேலை? டெல்லியில் ஆர்கனைசேஷன் ரிவ்யூ மீட்டிங் நடக்குது. செயல் தலைவர் நிதின் நவீன் அவர்கள் தலைமையில் நடக்குது. அதுக்கு அண்ணாமலைக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அழைப்பை ஏற்று அண்ணாமலை டெல்லி போயிருக்காரு. ஒரே ஃப்ளைட்டில் தான், அமித்ஷா அவர்கள் பயணம் செய்த ஃப்ளைட்டில் தான் அண்ணாமலையையும் அமித்ஷா கூட கூட்டிகிட்டு போயிருக்காரு டெல்லிக்கு. சுவாரஸ்யமான தகவல் இது ஒன்று. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் இருக்கார்ல, அவர் ஈரோடு மாவட்டத்துக்கு வருகை தந்திருக்காரு. ஈரோடு அப்படின்னாலே மஞ்சள் விவசாயிகள் தான் அதிகம். தனிப்பட்ட வகையில் ஒவ்வொரு மஞ்சள் விவசாயிகளையும் சந்தித்து, பிரதிநிதிகளை சந்தித்து, என்ன உங்களுக்கு கோரிக்கை இருக்குது, ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட்கிட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சிருக்காரு வேளாண் துறை அமைச்சர். அவங்களும் விவசாயிகளும் அவங்க தரப்பு கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. கூடிய விரைவாக இந்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு உறுதி தெரிவிச்சிருக்காரு சிவராஜ் சிங் சௌகான். பொதுமக்களோட அவ்வளவு இயல்பாக பழகுறாருங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் அப்படிங்கிற எந்த பந்தாவும் இல்லாமல் ரொம்ப சர்வசாதாரணமாக அப்படி க்ளோஸாக பழகுறாரு சிவராஜ் சிங் சௌகான். மத்திய பிரதேசத்தில் ஏன் இவர் இத்தனை வருடங்களாக தொடர்ந்து முதல்வராக இருந்தார் அப்படிங்கிறதுக்கான அந்த ஃபார்முலா இப்போ தான் தெரியுது. இந்த அளவுக்கு மக்களோடு இயல்பாக எந்த பந்தாவும் இல்லாமல் பழகக்கூடியவரை ஏன் மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க? அதான் மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்கு. சென்ட்ரல் மினிஸ்டராக ஆனதுக்கப்புறமும் அதையே அவர் கண்டினியூ பண்ணுறாரு. இது 2. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? உலகம் உங்கள் கையில் அப்படின்னு மடிக்கணினி வழங்கக்கூடிய திட்டத்தை நேற்று முதல்வர் தொடங்கி வச்சார். கல்லூரி மாணவர்களுக்கு 20 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கப்பட இருக்கு. முதல் கட்டமாக 10 லட்சம் மடிக்கணினி வழங்கக்கூடிய திட்டத்தை நேற்று முதல்வர் லான்ச் பண்ணாரா? அதுக்கு தலைப்பு உலகம் உங்கள் கையில் அப்படின்னு. என்ன டிபேட்னா, மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மடிக்கணினி தான் டிபேட்டே. அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட இலவச மடிக்கணினியில் ஜெயலலிதா அவர்களுடைய ஸ்டிக்கர், பிறகு எடப்பாடி பழனிசாமி முதல்வரான பிறகு வழங்கப்பட்ட மடிக்கணினியில் இபிஎஸ் உடைய ஸ்டிக்கர், இதெல்லாம் இடம்பெற்றது. அப்போ எதிர்க்கட்சியாக இருந்த திமுக ஏன் மக்களுடைய வரி பணத்தில் தானே இந்த மடிக்கணினிலாம் வழங்கப்படுது, முதல்வருடைய புகைப்படம் எதுக்காக போடுறீங்க? தமிழக அரசாங்கத்துடைய முத்திரை மட்டும் இருந்தால் போதுமானது, முதல்வருடைய புகைப்படம்லாம் தேவையற்றது அப்படின்னு எதிர்க்கட்சியாக இருந்த திமுக அப்போ போராட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு தமிழக அரசாங்கம் வழங்கிய மடிக்கணினியில் ஸ்டாலின் அவர்களுடைய படமும் பிரிண்ட் ஆயிருக்கு, கருணாநிதி அவர்களுடைய படமும் பிரிண்ட் ஆயிருக்கு. படம் மட்டும் இல்லை, கருணாநிதி அவர்களுடைய சிக்னேச்சரு, ஸ்டாலின் அவர்களுடைய சிக்னேச்சரு, கருணாநிதியுடைய படத்துக்கு கீழே தமிழ் வெல்லும் அப்படிங்கிறத எழுத்து வார்த்தை, ஸ்டாலினுடைய படத்துக்கு கீழே தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு அந்த வார்த்தை, இதெல்லாம் இடம்பெற்றுள்ளது. அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது படம் போட்டதுக்கே அப்படி எதிர்த்தீங்க, இப்போ சிக்னேச்சர் வரைக்கும் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் கடும் ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க. இது 3. 4வது டாபிக்கு, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது 9ஆம் தேதி. இப்போ வரைக்கும் அந்த படத்துக்கான சென்சார் சர்டிஃபிகேட்டு வழங்கப்படலை அப்படின்னு சொல்லி இப்போது ஜனநாயகன் படக்குழு ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இன்று மதியம் இந்த கேஸை விசாரணைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஹைகோர்ட்டு சொல்லியிருக்காங்க. இது 4. கடைசி டாபிக் என்ன? காங்கிரஸுடைய ராகுல் காந்தி அவர்களுடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கார்ல, அவர் சில நாட்களுக்கு முன்பாக தமிழகத்தை விட உத்தரப்பிரதேசத்துடைய கடன் சுமை குறைஞ்சிருக்கு, அதாவது யூபியை விட தமிழகத்துடைய டெப்ட் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பதிவு போட்டிருந்தாரு. பெரிய டிபேட்டாக மாறினுச்சு. இப்போ அதே பிரவீன் சக்கரவர்த்தி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? காங்கிரஸுடைய ஓட் ஷேர் இல்லாமல் அதை நீக்கிவிட்டால் திமுகவால் தமிழகத்தில் ஆட்சிக்கு வர முடியுமா? ஆட்சிக்கு வரணும்னா காங்கிரஸுடைய ஓட் ஷேரும் உங்களுக்கு தேவை தானே. அப்போ அதிக சீட்டு, அதிகார பகிர்வு, இதை பற்றி விவாதிக்கணும் அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி பதிவு போட்டு திமுகவை கதற விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழக காங்கிரஸில் ஒரு சில பேர் திமுகவுடைய அடிமைகளாகவே மாறிட்டாங்க அப்படின்னும் விமர்சனம் பண்ணியிருக்காரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள். இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுடைய ட்விட்டர் பதிவு பெரிய புயலை கிளப்பியிருக்கு டிஎன் பாலிடிக்ஸில்.
இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.